பலூன் வாங்கலையோ? பலூன் பலூன் கலர் கலரான பலூன் இருக்கு, அழகழகான பலூன் இருக்கு. பலூன் வாங்கலையோ? பலூன் பலூன். தம்பி பலூன் வாங்கலையாப்பா? நல்ல அழகழகான பலூன் இருக்குப்பா, கலர் கலரான பலூன் இருக்கு. பலூன் வாங்கலையாப்பா? பாப்பா உனக்கு பலூன் வேணாமாப்பா? ஐ அஜய், அங்க பாருடா, பலூன் எல்லாம் அழகழகா சூப்பரா இருக்குடா. டேய் வாடா, அம்மா கிட்ட சொல்லி பலூன் வாங்கி தர சொல்லலாம். அபி, பலூனை பார்த்தா எனக்கும் வாங்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா அம்மா கிட்ட சொன்னா 2 அடி தான் தருவாங்க, பலூன்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஆமாண்டா அஜய், அம்மா வாங்கி தர மாட்டாங்கடா. பலூன்காரனே, பலூன்லாம் வேணானே, எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்கண்ணே. என்ன தம்பி இப்படி வேணான்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க? நம்ம பலூன் ஒன்னும் சாதாரண பலூன் இல்ல தம்பி. ஒவ்வொரு பலூன் உள்ளயும் குட்டி குட்டியா சாக்லேட் இருக்கு தெரியுமா? டைரி மில்க் சாக்லேட்டு, ஜெம்ஸ் சாக்லேட்டு, இப்படி கலர் கலரா சாக்லேட் இருக்கு தம்பி. போய் உங்க அம்மா கிட்ட கேளு, வாங்கி தந்தா வாங்கிக்கோ, இல்லன்னா நான் வேற இடம் பாக்குறேன். சரி இருங்க பலூன்காரனே, நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். இங்க பாரு அபி, காலையிலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் பலூன்லாம் வாங்கி தர மாட்டேன். அம்மா இல்லம்மா, ஒவ்வொரு பலூன்லயும் உள்ள சாக்லேட் இருக்காம்மா. அதாம்மா, ஆளுக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுங்கம்மா. உள்ள இருக்கிற சாக்லேட்லாம் எடுத்து நாங்க சாப்பிட்டுப்போம்மா. அபி, அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அடம் பிடிக்க கூடாதுன்ட்டு. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி தரேன், டெய்லியும் கேட்க கூடாது. ஓகேம்மா, இனிமே கேட்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி தாங்கம்மா. சரி வா. என்ன பலூன்காரரே, சின்ன பசங்க வாசல்ல விளையாடிட்டு இருந்தா பலூன் உள்ள சாக்லேட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி விக்கிறீங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நிஜமாவே நம்ம பலூன் உள்ள சாக்லேட் இருக்குங்கம்மா. நான் யாரையும் ஏமாத்தி விற்க வேண்டியது இல்ல. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள நேர்மையா வியாபாரம் பண்றோம்மா. வேணும்னா வாங்கிக்கோங்க, இஷ்டம் இல்லைன்னா நான் போயிடுறேன். இந்த ஏரியால நம்ம பலூனுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குமா. சரி சரி, ஒரு பலூன் எவ்வளோ? ஒரு கட்டு பலூன் 25 ரூபாமா. என்னப்பா நேர்மையா வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பகல் கொள்ள அடிக்கிற? ஒரு கட்டு பலூனுக்கு 15 ரூபா தரேன், தரியா? என்னம்மா இப்படி அநியாயமா விலைய குறைச்சு கேக்குறீங்க? இது வெறும் பலூன் மட்டும் இல்லம்மா, பலூன் உள்ள நிஜமாவே சாக்லேட் இருக்கு. எனக்கு அடக்கமே 15 ரூபா ஆகுது. லாபமே இல்லாம எப்படிங்கம்மா தர்றது? ஆமா ஆமா, 5 ரூபா பலூன்ல 2 ரூபா சாக்லேட் போட்டுட்டு 25 ரூபான்னு சொல்றியா நீ? 15 ரூபாய்க்கு தரதா இருந்தா தா, இல்லைன்னா கிளம்பு. 15 ரூபாய்க்கு கட்டாதுங்கம்மா. 20 ரூபாய்க்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். சரி சரி, பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு கட்டு கொடு. இந்த 3 கட்டுக்கும் 60 ரூபாய். ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா, பலூன் வந்துடுச்சு. பசங்களா, உள்ள இருக்கிற சாக்லேட் எடுக்கிறேன்னு சொல்லி பலூனை உடைச்சிடாதீங்க. 2 நாள்ல அந்த காத்து அதுவா இறங்கிடும். அப்புறமா சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ஐயா, ஜாலி ஜாலி. டேய் அஜய், பலூன்லாம் வேணாண்டா, உள்ள இருக்கிற சாக்லேட் எடுத்து சாப்பிடலாம்டா. டேய் ஆதி, வேணாம்டா. அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ எடுத்தன்னு தெரிஞ்சுனா அடி பிச்சிருவாங்க. ஆமாண்டா ஆதி, வேணாம், எடுக்காத. டேய் அஜய், இதுல என்ன எல்லா பலூன்லயுமாடா சாக்லேட் இருக்கு? ஏதாவது 1-2 பலூன்ல தான் இருக்கு. அந்த பலூனை நம்ம ஆட்டி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்டா. அதை மட்டும் ஓபன் பண்ணி சாப்பிடுவோம். டேய் அஜய், வேணாம்டா. இவன் நம்மள மாட்டி விட பாக்குறான். இல்ல அபி, ஆதி சொல்றது கரெக்ட் தான். ஏதாவது ஒரு பலூன்ல இருக்கிற சாக்லேட் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். மீதி இருக்கிற பலூன் எல்லாம் அப்படியே அம்மா சொல்ற மாதிரி வச்சிடலாம். 2 நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏய், எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. டேய் அஜய், இங்க பாருடா, இந்த பலூன் நூல்ல தான்டா கட்டிருக்கு. இந்த நூலை கழட்டிட்டு சாக்லேட் எடுத்துட்டு இந்த பலூனை மறுபடியும் ஊதி கட்டிடலாம்டா. டேய் வேணாம்டா, இந்த பலூனை பிரிக்காதீங்க. நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். டேய் அஜய், ஆதி, உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? 2 நாள் கழிச்சு தானே சாக்லேட் சாப்பிடணும்னு சொன்னேன். சொல்ல கேட்காம பலூனை உடைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இந்த அபி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அம்மா இல்லம்மா, சாரிம்மா, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா, ப்ளீஸ்மா. ஆமாம்மா, நானும் இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா, ப்ளீஸ்மா, எங்களை ஒன்றும் பண்ணாதீங்கம்மா. மரியாதையா பலூனை உடைக்காம விளையாடுங்க, இல்லைன்னா அடி வெளுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you.